தேவர் மகன் படத்துடைய கம்போசிங். ஸோ இளையராஜா அவர்கள் டியூன் கொடுக்க வந்து வாலி சார் வந்து பயங்கரமாக லிரிக்ஸ்லாம் எழுதுறாரு. அதில் எஸ்பெஷலி ஒரு பாட்டு போற்றி பாடடி பொண்ணே அப்படின்ற அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போய், பாடல் என்றால் ஒரு உணர்வை சொல்ல வேண்டும், ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு கவிஞனுக்கு தெரிய வேண்டியது எந்த வார்த்தைகளை இந்த டியூனுக்கு எழுதக்கூடாதுங்கிறது ரொம்ப தெரியணும். ரொம்ப சாதாரண வார்த்தையாக இருக்கும், ஆனால் பாட்டோட டியூனோட கேட்குறப்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். போற்றி பாடடி பொண்ணே. ஒரு பழமொழி உண்டு, அழுது பெற்றாலும் அவள் தான் பெற வேண்டும்ங்கிற மாதிரி. நாம் எழுத உட்காருவேன், எனக்கு ஒரு 1/2 ஹவருக்குள்ளே அது கிளிக் ஆகலைன்னா தூக்கி போட்டுருவேன். அப்புறம் இதெல்லாம் தள்ளிடுவேன், அதை ஒரு நாள் கூட தள்ளுவேன் அதை. அவருக்கு இந்த டியூனுக்கு இந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகாக பொருந்தும் என்பது தெரிந்திருக்கிறது. அந்த இளையராஜா மியூசிக் கம்போசராக இருந்தாலும் வேறு சிங்கராக இருந்தாலும் இந்த சிங்கர்லேருந்து வித்தியாசப்பட்ட ஒரு சாரீரம் உண்டு ராஜாக்கு. இதுக்கு வந்து இன்னொரு வெர்ஷன் ஒன்று நம்ம பண்ணலாம், அதை வந்து சிவாஜி சார் வந்து பாட வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இளையராஜா அவர்களுக்கு வருது. நம்ம வந்து சிவாஜி சாரை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ சிவாஜி சார் ஆல்ரெடி ஒரு பெரிய பெரிய இளையராஜா ஃபேன். இளையராஜாவை எங்கே பார்த்தாலும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த அளவுக்கு வந்து பாராட்டுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேனு. ஸோ அவர் வந்து இளையராஜா மியூசிக்கில் வந்து பாட போகிறன்றதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஸோ அந்த லிரிக்ஸை வந்து தலைவர் வந்து வாங்குறாரு, சிவாஜி சார் வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு வழக்கம் போல தான், இப்போ எப்படி வந்து ரஜினியும் கமலும் ஒரே ஸ்டேஜில் நிற்கிறப்ப இளையராஜா சார்கிட்ட சொல்லுவாங்கல்ல, நீங்கள் அவர் அளவுக்கு எனக்கு மியூசிக் போடல, நீங்கள் இவர் அளவுக்கு எனக்கு மியூசிக் போடலன்னு சண்டை போடுற மாதிரி, சிவாஜி சார் வந்து லிரிக் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் இருந்தாலும் நீங்கள் எம்ஜிஆர் அளவுக்கு எனக்கு எதுவும் எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ வந்து வாலி சாருடைய ரிப்ளை பாருங்கள், நான் வந்து 63 படமோ 60 படமோ தான் எம்ஜிஆருக்கு எழுதியிருக்கேன், ஆனால் நான் உங்களுக்கு 73 படங்களுக்கு மேலே வந்து எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பாட்டு வரியை படித்து முடித்தோடனே ஆண்டவரே நீங்கள் கலக்கிட்டீங்க பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் எப்படி வரப்போகுது அப்படின்றப்ப வந்து முன்னாடி வெர்ஷன் காட்டினாங்க. ஸோ அது வந்து முன்னாடியே சிங்கர்ஸ் எஸ்பிபி எல்லாருமே வந்து பாடிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வெர்ஷனில் வந்து அந்த மண்பானையை வச்சு மியூசிக் போட்ட ஒரு விதம் இருக்கு இல்லையா, அந்த ரிதமுக்கு வந்து ஒரு ஃபேன் ஆகிட்டார். ஒரு மண்பானையை வச்சு இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பாடி முடிச்சுட்டாரு. பாடி முடிச்சுட்டு வரும்போது ஃபோட்டோ செஷனுக்கு வந்து கேட்குறாங்க, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சிவாஜி கணேசன் 2 பேரும் நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாரு, சிவாஜி கணேசன் வந்து நேராக வந்து முத்தம் கொடுத்துட்டாரு. யாருக்கு? இளையராஜா அவர்களுக்கு. அப்போ வந்து அவர் சொல்லுவார், வாலி சார் வந்து சொல்லுவார், நக்கல் பிடிச்ச ஆளுங்க தக் லைஃப்பில் இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் சரோஜா தேவி பத்மினிக்கு கூட இந்த அளவுக்கு கிஸ் கொடுத்துருப்பீங்களான்னு தெரியல, இளையராஜாவுக்கு இப்படி முத்தம் கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி கலாச்சாரம் ஏன் வாலினி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் வந்து சிரிச்சுட்டு போயிருப்பார். சிங்கம் மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு குரல், அந்த குரலை வந்து பாட வச்சது தனக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம்னு சொல்லி இளையராஜா சார் சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவங்க கூட பாடுற அந்த குழந்தை யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணிட்டீங்களா? அந்த பேர் தானா? எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான் இன்னொரு அந்த குழந்தை வெர்ஷன் வந்து பாடியிருப்பாங்க. ஸ்ருதிஹாசன், நீங்க வந்து ஒருவேளை என் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன். எனக்காகவே வந்தாய், என் நிழல் போலவே நின்றாய். ஐ லவ் யூ. நிக்காத போ, போயிட்டே இரு. போற்றி பாடடி பொண்ணேவே வந்து இன்னொரு வெர்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து சிவாஜி கணேசன் சார் அவர்கள் வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மூவி வந்து டேக் ஆன் ஆகுறது வந்து ஒரு சேட் வெர்ஷனில் இருக்கும். எஸ்பிபி சார் பாடியிருப்பாங்க, ஒரே டேக்கு தான். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த டைம்லலாம் வந்து இப்போ நம்ம நிறைய டேக் எடுத்துலாம் பாடுறோம்ல, ஸோ அந்த டேக்குக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் எழுதி நடந்து இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டேக் அப்படி பாடி 1 டேக்கில் இப்படி முடித்த உடனே ராஜா சார் வந்து ஸ்டண்ட் ரொம்ப பெருமைப்பட்டார் எஸ்பிபி சார் பார்த்து, ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மூவி பிளேஸ்மெண்ட்டோட அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த இம்பேக்ட் வந்து செமையாக தெரியும். ஸோ அதுதான் வந்து இளையராஜா சார் வந்து எஸ்பிபி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது. இந்த பாட்டை கொடுக்கும்போதே பட்டத்துக்கு உனக்குள்ள ஒரு சோகம் இருக்கணும், அந்த சோகம் எங்களை தாக்கக்கூடாது, அந்த படத்தோட தான் ஒன்றி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து அந்த ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு டேக்கில் பாடுறதெல்லாம் இம்பாசிபிள். இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இது எஸ்பிபி சார்ட்ட இருந்து கற்றுக்கணும். தங்கத்துக்கு மாற்று உண்டாக்கும். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வந்து வலிக்கும். அந்த லைனை வந்து அவர் அப்படி இது பண்ணுறப்ப. ஸோ வாலி சார், எஸ்பிபி சார் இவங்களோட காம்பினேஷன்லேயே எக்கச்சக்கமான பாட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எங்கள் பாட்டுக்கு உயிர் என்னென்ன முதல் எந்த பாட்டாக இருந்தாலும் சார் அதுக்கு வரிகள், முதல் வரி, அதுக்கப்புறம் தான் இசை, அதுக்கப்புறம் தான் ஆர்கெஸ்ட்ரா, அதுக்கப்புறம் தான் குரல்கள். அண்டு எஸ்பிபி சார் வந்து பெருமையாக சொல்லுவார், நான் வந்து உங்களுடைய வரிகளெல்லாம் பாடுறதே எனக்கு வந்து கோடான கோடி புண்ணியம் சாமி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நல்ல வழி சொல்லி இப்போது நம்ம கூட அவங்கள வந்து உடல் மட்டும்தான் இல்லையே தவிர அவங்களோட ஜீவன் அந்த இது வந்து நம்மளோட அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தான் நான் வந்து சொல்வேன். இந்த படத்தை நிறைய பேர் ரீவிசிட் பண்ணிட்டு வந்து இந்த படத்தை பற்றியும் பாட்டை பற்றியும் பேச சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி இந்த இஞ்சி இடுப்பழகி பாட்டை பற்றி பேசியிருக்கேன். அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் இதை பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ இப்போ நிறைய டைப் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் வாய்ஸஸ் வருது இல்லையா, அதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடியே வந்து ராஜா சார் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிவாஜி சார் மாதிரியான ஒரு கம்பீரமான குரலையும் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம். இன்னொரு விஷயம், கமல் சார் பாடுற மாதிரி நானும் ஒரு நாள் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் கேட்டாராம். அதுக்கு தான் வந்து அந்த டைமில் ஒரு பாடின பாட்டு தான் அடிக்குது குளிரு. ஸோ தேவர் மகனில் போற்றி பாடலி பொண்ணு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் இருந்தது, இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய ஃபீலிங்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி என்னென்ன பாட்டை பற்றிலாம் பேசலான்றதை சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து அந்த பாட்டை பற்றி பேசுவோம். இந்த அன்பும் ஆதரவும் தொடரட்டும். மீண்டும் இது மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம். நீரூடி வாழ்க சுவாமி. பட்டத்துக்கு வேறு சிற்றரசன் யாரு, தங்கத்துக்கு வேறு மாற்று உண்டா கூறு. திருந்தாம போச்சே ஊரு சனந்தான், தத்தளிச்சு வாடுதையா ஏழையினுந்தான்.